தலையீடு இல்லாமல் லஞ்ச லாவண்யமற்ற தமிழகத்தை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் சாம்பிள் தான், இன்னும் இருக்கு. இந்த வெறும் 40 நாளுக்குள்ளேயே இவ்வளவு செஞ்சிருக்கோம்னா இனி வர்ற நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஸ்டெடியா உழைச்சி லஞ்ச லாவண்யம் இல்லாத, ஊழல் இல்லாத, பெண்களுக்கு பாதுகாப்பான, சுதந்திரமான, டிரான்ஸ்பரண்டான தமிழ்நாட்டை நம்ம சொந்தங்களான தமிழக மக்களுக்கு தர்றதுதான் நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி டார்கெட். கண்டிப்பா அதை நிறைவேற்றியே காட்டுவோம். 8 கோடி மக்கள் நம்மளோட இருக்கிறப்போ ஏங்க இதை செய்ய முடியாது? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் கருவூலம் எப்படி திசை மாறி உருமாறி தேய்ந்து ஓய்ந்து கிடைக்கிறதுன்னு சொன்னாங்க. திசை மாறி உருமாறி தேய்ந்து ஓய்ந்துன்னு வசனம் மாதிரி ரைமிங்கா இல்லாம வளமான இலக்கியமா இதே சபையில பேசினவங்களோட திறமையான ஆட்சியில நடந்த நிதி மேலாண்மையை பத்தி வெள்ளை அறிக்கையா வெளியிட்டோம். வெள்ளை அறிக்கை வந்ததிலிருந்தே கண்ணை கட்டுதுங்க. அந்த காலத்துல தான் பிள்ளையோ பிள்ளை தொல்லையோ தொல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க அவங்க ஆட்சியாலையும் அவங்களாலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தொல்லையோ தொல்லை. இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கி வச்சுட்டு இவங்க சொல்றாங்க நமக்கு ஆட்சி செய்ய தெரியாதுன்னு. நம்ம அமைச்சர்களுக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒன்னும் தெரியாதுன்னு. ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதுதான். எங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். டெண்டர்களை முறைப்படுத்த தெரிஞ்ச அளவுக்கு அதோட ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாதுதான். பதவி உயர்வு வழங்கவும் பணி இடமாற்றம் கலந்தாய்வு நடத்தவும் தெரியுமே தவிர பதவி உயர்வுக்கும் பணியிட மாற்றத்திற்கும் பணம் பறிக்க தெரியாதுதான். புதிய பணியிடங்கள் உருவாக்க தெரியுமே தவிர அந்த பணியிடங்களை பணத்துக்கு விற்க தெரியாதுதான். கோயில்கள்ல நடக்கிற நிர்வாக சீர்கேட்ட தடுக்க நீங்க பேசுங்க, நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. கோயில்கள்ல நடக்கிற நிர்வாக சீர்கேட்ட தடுக்க தெரியுமே தவிர கோயில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான். தங்கத்தை உருக்கி தாரை வார்க்க தெரியாதுதான். கனிம வளத்தை பாதுகாக்க தெரிஞ்ச அளவுக்கு கனிமத்தை வித்து கொள்ளையடிக்க தெரியாதுதான். அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாத்த தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவுக்கு மடை மாத்த தெரியாதுதான். போதை கலாச்சாரத்தை தடுக்க தெரிஞ்சவங்களுக்கு போதை கலாச்சாரத்தை வளர்க்க தெரியாதுதான். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சி, குழந்தைங்களை, பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓசி பஸ், 1000 ரூபாய் கேஸ், இப்படிலாம் பேச தெரியாதுதான். எங்க உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் சேவை தெரிந்த அளவிற்கு சுயநல தேவையை செஞ்சிக்க தெரியாதுதான். அதனாலதான் சொல்றோம், எங்களை பார்த்து எதுவும் தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு சொல்றோம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுதான். உங்களை மாதிரி முறைகேடுகளை செய்யறத நாங்க தெரிஞ்சுக்கவும் போறதில்ல, தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படல. அத கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியாமலே இருந்துட்டு போகட்டும். அதனால நாங்களும் எங்க மக்களும் வெரி வெரி ஹாப்பி தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்சி என்பதற்காக எங்கள் ஆட்சி மீது 1000 பழி போடலாம். ஆனாலும் தமிழக மக்களுக்கு உண்மையை உணர்த்த வேண்டியது நம்மளோட கடமை. மின்வெட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும் வேண்டுமென்றே சிலரின் நடவடிக்கைகளாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. மின் விநியோக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக எதிர்பாராமல் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடங்களை விரைந்து சரி செய்வதில் 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 125 சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. கூடுதலாக தற்போது 77 புதிய மின் தடை நீக்க மையங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. விரைவில் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம விவசாயிகள் எல்லாரும் நம்மள நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஏத்துக்கிட்டாலும் எதிர்கட்சிகளோட தூண்டுதலால சில இடங்கள்ல சில போராட்டங்கள் நடக்குது. எதிர்கட்சிகள் என்னதான் சித்து வேலை செஞ்சாலும் விவசாய பெருமக்கள் எல்லாரும் நம்ம ஆட்சி அவங்களுக்கான ஆட்சி தான் நல்லா புரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க.
இந்த வருஷம் எல்னினோ விளைவா எப்பவும் இருக்கிறத விட இந்த டைம் மழை குறையுங்கிறதையும் நம்ம விவசாயிகள் உணர்ந்துதான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அரசு நம்ம விவசாயிகளோட வாழ்வாதாரத்துக்காக பக்கபலமாகவும் உறுதியாகவும் துணை நிற்கும்ங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நம்ம தமிழகத்தில் ஏற்கனவே நடந்த அதி அற்புதமான சூப்பரான நிர்வாக திறன் கொண்ட 50 வருஷ அரசியல் அனுபவம் கொண்ட 2.0, 3.0, 4.0 பல 0.0 மாடல் ஆட்சி நடத்த கனவு கண்டவங்களோட அட்டகாசமான ஆட்சிக்காரங்க பல்வேறு விதமான நிதி நெருக்கடியை நம்ம மக்களுக்கும் நமக்கும் பரிசா கொடுத்துட்டு போய் இருந்தாலும் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 வரை பயிர்கடன் பெற்று குறு சிறு இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையான பயிர்கடன் தள்ளுபடியும் 75,000க்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு குறைந்தபட்சமாக 35,000 பண பயன் கிடைக்கும் அளவிற்கு மொத்தம் 14,43,504 விவசாயிகளுக்கு ரூபாய் 5,900 किचन में स्पेस की बहुत प्रॉब्लम होती है एंड दिस वन स्पेस सेविंग स्टोरेज जार कैन रिप्लेस 4 किचन जार्स एंड कम्स अंडर जस्ट 200 rupees. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாம ஒன்றியத்தில் கூட்டுறவு கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையை கொண்டவங்க தான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். தற்போதைய ஒன்றிய அரசு சார்ந்த கட்சியுடன் அரசியலில் கொள்கை அளவில் நேர் எதிராக நிக்கிறவங்க தான் நாம. அதே சமயத்தில் எதுக்கெடுத்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றிய அரசோட மோதல் போக்கை விரும்புறவங்க நாம இல்ல. நமக்கு எப்பவுமே தமிழகத்தின் வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம். அதுக்காக நம்மளோட அரசியல் ரீதியான கொள்கைகளையோ மாநில உரிமைகளையோ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதுல ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். இனியும் இப்படித்தான் இருப்போம். அதுல ஒருபோதும் மாற்றமே இருக்காது. அதனால இதுல யாரு திசை திருப்ப வேலையில் ஈடுபட்டாலும் அவங்க எல்லாரும் மக்கள் மத்தியில் தோற்பது உறுதி. எனவே நம்ம மக்களுக்கோ சிறுபான்மை சகோதரர்களுக்கோ நம்ம ஆதரவு இயக்கங்களுக்கோ எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நாம் யாரோட டீமும் இல்ல. நாம எப்பவுமே பியூரான பீப்புள்ஸ் டீம். இன்னும் சொல்ல போனா நாம செக்யூலர் டீம், சோசியல் ஜஸ்டிஸ் டீம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு விழாக்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துல நம்ம தமிழ்தாய் வாழ்த்த பாடுறதுதான் வழக்கமா இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்த பொறுத்த வரைக்கும் நம் அரசு இதுல நம்மளோட உறுதியான நிலைப்பாட்டை ஒன்றிய அரசுக்கு மிக தெளிவா தெரிவிச்சிருக்கு. அது இல்லாம இதில் மாநில அரசின் கொள்கைக்கு ஏற்ப ஒன்றிய அரசின் அறிவிக்கையில் திருத்தம் மேற்கொள்ள கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை பொறுத்தவரை கிராமப்புற மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு சமமான வாய்ப்பை வழங்குவதில்லை. மருத்துவ கல்வியில் சமூக நீதி மற்றும் சம வாய்ப்பை நீட் பாதிக்கிறது என்பதை உணர்கிறோம். எனவே மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கையை 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று நமது அரசு வலியுறுத்தி வருகிறது. மத்திய அரசிடம் நீட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலான அரசு 1968இல் இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தியது. தமிழ் ஆட்சி மொழி, தமிழ் மொழியை பாதுகாப்பது, மாணவர்களுக்கு ஆங்கிலத்தின் மூலம் உலக அளவிலான வாய்ப்புகளை வழங்குவது, எந்த ஒரு மொழியையும் கட்டாயமாக திணிப்பதை தவிர்ப்பது மற்றும் எதிர்ப்பது, நிலத்தின் மொழி மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை பேணுவது என்பதை நம் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழி கொள்கை என்பதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 11/6/2026 அன்று நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக கலந்து கொண்டு வறுமையற்ற தமிழ்நாடு இயக்கம் உருவாக்க தேவையான நிதியையும், தமிழ்நாட்டுக்கு 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை தருமாறும், மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பிற்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் இடங்களை நிரப்புதல் குறித்தும், செயற்கை நுண்ணறிவு தொடக்க நிறுவன வளர்ப்பு மையங்கள் தமிழ்நாட்டில் அமைக்கவும், இளைஞர் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு இயக்கம் செயல்படுத்த வேண்டியும், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும், மீனவ சமுதாயங்களின் வாழ்வாதாரம் மற்றும் மீன்பிடி படகுகள் மற்றும் மீனவர்களை விடுவித்தல் குறித்து நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டியும், காலநிலை தாங்கும் தன்மை பெருந்திட்டம் 2045இல் கீழ் விண்வெளி உற்பத்தி மையத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக அறிவிக்க கோரியும், தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலை மற்றும் ரயில்வே அமைச்சகத்தின் மேம்பாட்டு குறித்தும், அனைத்து கிராமங்களையும் டிஜிட்டல் இணைப்பு வசதி ஏற்படுத்துதல் குறித்தும், கூட்டு குடிநீர் திட்டம் தொடரவும், அரசின் விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்துக்கான முதலிடத்திற்கான கோரிக்கையும், மேகதாது அணை கட்டுமான நிறுத்தத்தை உறுதிப்படுத்தவும், மாநிலத்தின் மீது மும்மொழி கொள்கையை வற்புறுத்தாமல் புதிய கல்விக் கொள்கையை திணிக்காமல் தமிழகத்திற்கான கல்வித் தொகை ரூபாய் 3,284
கோடியை விடுவிக்க கோரியும் ஆண்டுதோறும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு உதவித் தொகையுடன் கூடிய பணியினை தொழில்நுட்ப பயிற்சி வழங்க ஒத்துழைப்பு வழங்குமாறும் ஒகேனக்கல் 3ஆம் கட்ட கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான நிதி ரூபாய் 2283.40 விடுவிக்கவும் வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்புகளை உருவாக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியும் மற்றும் திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்குமாறும் தமிழ்நாடு சார்பில் பேசியுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்டை மாநிலங்களுடனான நட்புறவு ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் மிகவும் அவசியமானது. தமிழ்நாடு தனது அண்டை மாநிலங்களுடன் நதி நீர் பங்கீடு, பொருளாதாரம், கல்வி, கலாச்சாரம் மற்றும் போக்குவரத்து துறைகளில் நல்லுறவை பேணி வருகிறது. பரஸ்பர மரியாதை, ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அண்டை மாநிலங்களுடனான நட்புறவை வலுப்படுத்தவும் நமது ஆட்சியில் காக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டம் ஒழுங்கை பத்தி பேச்சு வந்தது. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கும், இருக்க வைப்போம். அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்க யாராலையும் சகிச்சுக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை கூட அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் கண்டினியூ பண்ணி எடுப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் இந்த 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி புதுசா வந்துடல. இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் தான். இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்க அதை பத்தி கேட்கும் போது எனக்கு அது அக்கறையா தெரியல, அவதூறு அரசியலா தான் தெரியுது, பழி போடுற அரசியலா தான் தெரியுது. இப்படி அவதூறு பழி போடுறவங்களை பார்த்து ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும்னு தோணுது. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்ல. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஊஞ்சி போயிட்டோம். போன ஆட்சியில நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையை கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஆட்சியில். இந்த போதைப் பொருள் நடமாட்டம் எல்லாம் தாறுமாற அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டே பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? மனசாட்சி உள்ளவங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் நடக்குதுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்க கூடாதா அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சி எல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. அதனால கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனா நம்ம ஆட்சியில் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடுநிலையா பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சட்டம் ஒழுங்கை பத்தி யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும், மக்கள் நலனுக்காக யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும் அதை தாராளமாக சொல்லலாம். நம்ம அரசு அது காது கொடுத்து கேட்கும். ஆனா நம்ம அரசனுடைய நிர்வாகத்திறன் அதை பத்தி பேசுறவங்களுக்கு இந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு, பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு, போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு, பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதில் அளிக்க பிறகு நேரம் தர அப்ப பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க. அலோவ் பண்றேன் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர்கள் நீங்க இங்க உட்காருங்க, அமைதியா உட்காரு. நீங்க எல்லாம் உட்காருங்க. உட்காருங்க.
உட்காருங்க. மாண்புமிகு நீங்க எல்லாரும் உட்காருங்க 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 அமைதியா உட்காருங்க. இருங்க உட்காருங்க. அப்புறம் நீங்க என்ன உட்காருங்க. நான் கொடுப்பேன் உட்காருங்க. நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கொடுங்க. நான் கொடுக்குறேன். உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கோர்வையாக நிதானமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்க குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பேசி முடித்தவுடன் நான் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன். நீங்க ஒண்ணு சொல்லுங்க, என்ன என்று நீங்க சொல்லுங்க. உங்க சொல்லுகிற வாய்ப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் உரையை தொடரலாம். நான் எழுந்த பிறகு உட்கார்றதுதான் முறை. உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. தேசிய உட்காரு. நான் அலோவ் பண்றேன். உட்காருங்க அமைதியா உட்காருங்க. நான் அலோவ் பண்றேன். அமைதியா உட்காருங்க உட்காருங்க. அங்க இருந்து குரல் கொடுக்காதீங்க. உட்காருங்க. இனிமையான இந்த விவாதத்தில் இதுவரை குறுக்கீடுகள் இல்லாமல் கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடித்தவுடன் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டிருக்கேன். நான் அனுமதிக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவருக்கு மட்டும் நான் அனுமதி தருகிறேன். அவர் எழுந்து பேசலாம். முதலமைச்சர் நீங்க கண்டினியூ பண்ணி முடிக்கலாம். நீ எல்லாரும் எழுந்துச்சீங்கன்னா சரி வராது. உட்காருங்க. நான் சொல்லியிருக்கேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர்கள் அமைதி காக்க வேண்டும். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதும் அவர் பேசுகிற எல்லாவற்றுக்கும் நான் அனுமதி அளித்தேன். அதுல பாயிண்ட் ஆஃப் கேளுங்க. அந்த விவாதத்தில் கேளுங்க. இப்போதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்த பிறகு நான் உங்களுக்கு அதுக்குரிய அவகாசம் தருகிறேன். நீங்க கேள்வி கேளுங்க. கேட்கிற உரிமையும் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு அவகாசம் நான் தருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அமருங்க. நான் என் தீர்ப்பை சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பை நான் தருகிறேன். நிச்சயமா அந்த கேள்வி கேட்கலாம். உட்காருங்க எல்லாரும். பேரவைத் முன்னவர் பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று இவர்கள் முயற்சி செய்வது அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது நான் சொல்லிடுறேன் பிளீஸ். ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன் பிளீஸ். ஆளும் கட்சியாக இருக்கின்ற போது நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தை, நாங்கள் பேசி முடித்ததற்கு பிறகு குறிப்பிடுத்துவிட்டு நீங்கள் எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று ஒரு முறையை நீங்கள் பின்பற்றினீர்கள். அதே முறையை இப்போது பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் கூட எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை முழுமையாக கேட்டு இறுதியில் ஒரு வாய்ப்பு தந்தீங்க. அதுவும் இல்லாம இந்த நேரத்தில் நேரலையில் நீங்களும் பாக்குறீங்க. அங்கிருந்து ஒருமையில் விழித்து இந்த பக்கம் இருக்க உறுப்பினர்களை பார்த்து அப்படின்னு ஒருமையில் விழிப்பதை உங்கள் மூலமாக கண்டிக்கிறேன். அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும். கண்ணியம் காத்து முதல்வர் முழுமையாக பேசுவதை காத்து கண்ணியம் காத்து இந்த சபைக்கு ஒரு மரபு இருக்கிறது. அதை மூத்த உறுப்பினர்கள் பின்பற்றபடி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரையை தொடரலாம். நான் தரேன்.